ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை திருப்பதி விலாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ தரிசனம் எப்படி கிடைக்கும், அதுக்கு டிக்கெட்ஸ் எங்கே வாங்குறது, தென் வந்து 100 ருபீஸில் எப்படி ரூம்ஸ் எடுக்கிறது, அப்புறம் ஃப்ரீ ஃபுட்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அவைலபிள் இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் ஐடியா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டு திருப்பதி போக 250 ருபீஸ் தான் அந்த ஏசி பஸ்ஸில் ஆச்சு. 300 ரூபா ஆன்லைன் டிக்கெட் தரிசனம் இல்லாமல் நம்ம ஃப்ரீ டிக்கெட்டு இங்கே வந்து டேரெக்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது கவுண்டிங் இருக்குது. ஒன் டேக்கு வந்து 1500 டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு 2 o'clock ஆர் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து 3 hours ஆர் 4 ஹவர்ஸ்லேயே சாமியை பார்த்துடலாம். ஸோ இந்த டிக்கெட் வந்து ஃப்ரீ டிக்கெட் தான். இதுக்கு நம்ம ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு காமிச்சா போதும். பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் டிக்கெட்ஸு, நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கோவிந்தராஜா காம்ப்ளெக்ஸ் அண்ட் வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்க ஏரியாஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 hours to 4 hours நீங்கள் சாமி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு எந்த விதமான கட்டணமும் தேவையில்லை. இது ஃபுல்லி ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான். ஐடி ப்ரூஃப் மட்டும் காமிச்சா போதும். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ் ஏறினீங்கன்னா இந்த மார்னிங் பஸ் ஒரு 3 AM தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பஸ் வெயிட்டிங்கில் இருக்கும். தென் இங்கேருந்து நீங்கள் மேல் திருப்பதி போயிட்டு மேல் திருப்பதி போனதும் நீங்கள் ஃபஸ்ட் ரூம் எடுத்துருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரூம் எடுக்கிறதுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூ வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த க்யூவில் நீங்கள் நின்று வெயிட் பண்ணி எடுக்கணும். ஸோ 7 o'clock மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் காமிச்சா போதும். எங்களுக்கு டிக்கெட் கிடச்சது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டிக்கெட் கிடச்சது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சது. ஸோ இங்கே பர் டேக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம 2 days இருந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ரூம், ஹால், பெட்டு, தனியாக கட்டில் அண்ட் வந்து அட்டாச் பாத்ரூம், ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒர்த்து 100 ருபீஸ்க்குன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். நெக்ஸ்ட் ரூம்லேருந்து கிளம்பி வேஷ்டி ஷர்ட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி அந்த தரிசனம் டிக்கெட்டை காமிச்சதுமே வந்து கண்டக்டர் ஒரு இடத்துல இறக்கி விட்டார். ஸோ அங்கேருந்து தரிசனம் பார்க்க போயாச்சு. ஸோ நாங்கள் இறங்கிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வியூ காட்டுறதுக்காக உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கோயில் உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு க்யூவில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 hour தான் ஆச்சு. எங்களுக்கு கூண்டுலேயே போடலை, டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் க்யூவில் நின்னது வந்து 1 மணிக்கு, டிக்கெட் வாங்கினது 2 மணிக்கு, சாமி தரிசனம் எங்களுக்கு 6 மணிக்கு கிடச்சிது. ஸோ எல்லாமே டக்குன்னு ஒரு 6 hours எங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது முன்னாடி நான் போயிருக்க வாட்டி நிறைய வாட்டி வந்து எனக்கு கூண்டில் அடித்து ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக திருப்பதிலே இருந்தோம். பட் இந்த டைமில் வந்து எல்லாமே வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு ஒண்டர்ஃபுல் தரிசனம் கிடச்சிது. தரிசனம் முடிஞ்சதும் பெருமாளுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நெக்ஸ்ட்டு குளத்தை நோக்கி போய் அங்கே குளத்தில் காலை நினச்சிட்டு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தண்ணி ரொம்ப கலர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா காலை நினச்சிட்டு நெக்ஸ்ட் லட்டு வாங்க கிளம்பியாச்சு. ஸோ லட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அன்னப்பிரதாச சென்டர். ஸோ திருப்பதியில் வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஃபுட்டு, பால், மோருன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஏறுற அந்த ஃப்ரீ பஸ்லேயே வந்து சாப்பாட்டுக்கு இறக்கி விடுங்கன்னு சொன்னால் அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. அங்கே தான் போயிட்டு நம்ம சாப்பிட்டோம். ஸோ அங்கே 3 வேளையுமே ஃபுட் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னாலே அங்கே கேட்டு பாருங்கள். ஸோ வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்க பில்டிங்கில் தான் அந்த 3 times ஃபுட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு, ஸோ அங்கே வந்து எவ்வளோ க்யூ இருந்துச்சு பாருங்கள். ஸோ என்ன தான் க்யூ இருந்தாலுமே வந்து பெருமாள் தரிசனத்தில் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் அது நிவர்த்தி ஆகும். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட் அவுட்டிங் வந்தாச்சு. ஸோ இருட்டில் பெருமாள் இருக்கிற செம்மையாக இருந்தது. தென் வந்து அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் போனோம். ஸோ அங்கே நிறைய இடத்துல வந்து சும்மா யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பூஜை ரூம், சாமி சம்மந்தமான பொருட்கள்லாம் நிறையவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு. ஸோ அது எல்லாமே நைட் அவுட்டிங்கில் வந்து நல்லா பார்த்தோம். தென் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடச்சிது. ஸோ அது கிடச்சிது, அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திருப்பதியில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எப்படி கவர் பண்ணுறதுன்றது நான் போடுறேன்.